السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாம் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய பெருநாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான அருட்கொடைகளையும் நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மார்க்கம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம்தான் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு தருகின்றார். ஆக இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. இந்த தீனுல் இஸ்லாம் கியாமத் நாள் வரை நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு சத்திய மார்க்கம். இந்த தீனுல் இஸ்லாத்தை யாராலும் அழித்துவிட முடியாது. எவ்வளோ பெரிய முயற்சிகள் செய்தாலும் இந்த சத்திய மார்க்கத்தை ஒழித்துவிட முடியாது, அழித்துவிட முடியாது. காரணம், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்படுத்தியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்று இருக்கின்றார். எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை யாராலும் அழித்துவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது. 3 விஷயங்களை இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதில் முதலாவதாக புனித வேதமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப். இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றதே, இது இறைவனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அற்புதமான வேதம். இந்த குர்ஆன் ஷரீஃப் குறித்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது,
இன்னா நஹனு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று இருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதை வைத்து பாதுகாப்பான்? உயர்தரமான, மிகவும் கனமான, மிகவும் பலமான வஸ்துக்களின் மூலமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தையும் அல் குர்ஆன் ஷரீஃபையும் பாதுகாத்திருக்கின்றார். குர்ஆன் ஷரீஃபை பாதுகாப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள். நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் இதை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஒரு 3 வயது பிள்ளைகள் அல் குர்ஆன் ஷரீஃபை முழுவதும் மனனம் செய்து அதற்குண்டான மனன சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். 5 வயது நிரம்பிய பிள்ளைகள், 7 வயது நிரம்பிய பிள்ளைகள், 10 வயது நிரம்பிய பிள்ளைகள், ஏன் ஞாபக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய 70 வயது நிரம்பிய, சமீபத்தில் ஒரு மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வயோதிகமான ஒரு மூதாட்டி அல் குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் செய்ததாக நாம் தகவல்களாக பார்த்தோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சின்ன சின்ன அறியாத அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபை கொடுத்து அதை மனனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தியை கொடுத்து இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரே ஒரு வாரத்திலே அல் குர்ஆன் ஷரீஃபை ஹிஃபுல் மனனம் செய்தவர்கள் இருக்குகின்றார்கள். ஒரு மாதத்திலே அல் குர்ஆன் ஷரீஃபை முழுவதையும் மனனம் செய்தவர்கள் இருக்குகின்றார்கள். அருமையானவர்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை மிக அற்புதமான முறையிலே பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நொக்குத்தா கூட, ஒரு புள்ளி கூட யாராலும் மாற்ற முடியாது. ஒரு பேயை நூனாகவோ அல்லது ஒரு நூனை பேயாகவோ ஒரு நொக்குத்தாவை கூட மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிமார்களுக்கு கூட அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கவில்லை. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றான். இது கியாமத்து நாள் வரை இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்படும். குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா முபத்தில லி கலிமாத்திஹி, இறைவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றான். அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்பாக கிறிஸ்துவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்வதற்கு கிறிஸ்துவ மதத்தினுடைய நூலாக இருக்கக்கூடிய பைபிளையும் அதிலே பல்வேறுபட்ட மாற்று கருத்துக்களை திணித்து அந்த பைபிளை சமூக மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார். அது பரப்பப்படுகின்றது. அதை வாங்கி வைத்து கொண்டார்களே தவிர எந்த விதமான எதிர்ப்பும் பதிலும் அவர்கள் புறத்திலிருந்து வரவில்லை. அதே போன்று அல் குர்ஆன் ஷரீஃபை எடுத்தார். பல்வேறுபட்ட மாற்றமான வார்த்தைகளை அதிலே புகுத்தினார். இதை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே பரப்புவதற்காக வேண்டி அவரின் மூலமாக எடுக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்படுகின்றது. எந்த சமூகத்திலே இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட முஸ்லிம் மக்கள் இதை அச்சிட்டது யார், இதை கோர்த்தவர்கள் யார், ஒன்றிணைத்தவர்கள் யார் என்று அவர்களிடத்திலே சென்று இதிலே பல்வேறுபட்ட குறைகள் இருக்குகின்றது, அல் குர்ஆன் ஷரீஃபிலே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இதிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இருக்குகின்றது, இதை இப்படி மாற்றுங்கள், இதுதான்
அசல் திருக்குரான் ஷரீஃப் என்று அவர்களிடத்திலே சொன்னதாக திருக்குரான் ஷரீஃபை மனனமிட்ட ஹாஃபில்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே சிறு பிராயத்திலிருந்து அதிகமானவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உள்ளங்களை திருக்குரான் ஷரீஃபை பதிய செய்து அல் குரான் ஷரீஃபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றார். அவர் சொல்கின்றார், மற்ற மதங்கள் எல்லாம் அது உண்மைக்கு முரணானது, இஸ்லாம் மட்டும்தான் சத்தியமானது, அல் குரான் ஷரீஃப் உண்மையானது என்பதை நான் ஆய்வு செய்து நான் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இதுதான் இருந்தது என்று ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய பதிவிலே தான் இஸ்லாத்தில் இணைந்ததனுடைய அந்த தகவல்களை இந்த சமூகத்திற்கு அவர் தகவல்களாக தருகிறார். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபை இந்த கியாமத்து நாள் இருக்கும் வரை பாதுகாப்பான். பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். மக்கத்து காஃபியர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஃபஅதி பி குர்ஆன் மின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் வேண்டாம், இது மாதிரி வேறு கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வினால் தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் எங்களுக்கு வேண்டாம், இதே போன்று நீங்கள் வேறொன்றை கொண்டு வாருங்கள், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அவ் பத்திலுஹு, அல்லது வேறு ஏதாவது மாற்றம் செய்யுங்கள். இந்த குர்ஆனிலே ஏதாவது மாற்றத்தை எங்களுக்கு தோதுவாக நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கத்து காஃபியர்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மாற்றமும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே செய்ய முடியாது, நபிமார்களும் செய்ய முடியாது. வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அல் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கியாமத்து நாள் வரை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டார். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவிலே அவர்கள் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் நெருங்க முடியாது, தொட முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றான். அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகள் அவர்களை பாதுகாத்ததாக நமக்கு சான்றுகள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், பெருமானார் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மக்களிடமிருந்து நபியே அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றான். ஹிஜ்ரத் பயணம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாற்று நிகழ்வுகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு நடந்த அந்த இரவிலே நடந்தது. சுற்றி பெருமானாருடைய வீட்டை சுற்றி இளைஞர்கள் சூழ்ந்து விட்டார்கள், பெருமானாரை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்தார்கள், மண்ணை எடுத்து தூவினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் தூவிவிட்ட அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றார்கள் மதீனா நகரத்தை நோக்கி. அவர்களுடைய கண்ணில் படாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். ஹிஜ்ரத் பயணத்தின் போது சவுர் குகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பலகீனமான சிலந்தி பூச்சியின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். வ அய்யத்னாகு பிஜுனூதின் லம் தரவுஹா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், கண்ணுக்கு தெரியாத சில படைகளின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அல் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறார். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய் விட்டு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் ஒரு யூத பெண்மணி
விஷம் கலந்த ஒரு இறைச்சியை, உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குகிறார். வரலாற்று செய்திகளில் வருகின்றது, சஹாபாக்கள் அதை சாப்பிட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று வரலாற்று செய்திகளில் வருகின்றது. இங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த யூத பெண்மணி விஷம் கலந்த ஒரு இறைச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்கும் பொழுது அந்த இறைச்சி பெருமானார் இடத்திலே பேசியதா, லா தஅக்குல், நபியே நீங்கள் சாப்பிடாதீர்கள், ஃபஇன்னி மஸ்மூமா, எனக்குள் விஷம் இருக்குகிறது, நீங்கள் இந்த இறைச்சியை சாப்பிடாதீர்கள் நாயகமே என்று அந்த இறைச்சி பேசியதாக வரலாற்று ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்துக்கொண்டதினால் சின்ன சின்ன வஸ்துக்களின் மூலமாகவும் பொருட்களின் மூலமாகவும் பெருமானாரை பாதுகாத்தார். மூன்றாவதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்தது, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்திருக்கின்றார். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது தீனுல் இஸ்லாம் என்பது ஒரு சாதாரண பொருள் கிடையாது, அது ஒரு ஒளி, ஒரு ஜோதி. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அந்த ஜோதியை, அந்த ஒளியை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் முயற்சி செய்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது காஃபிர்கள் வெறுத்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு தீனுல் இஸ்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் எவ்வளோ பெரிய துன்பங்களுக்கும் ஆளாக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் செய்யப்படுகின்றது. முத்தலாக் போன்ற விவகாரங்கள், அதே போன்று மார்க்கத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு எதிரான கருத்துக்கள் ஆளக்கூடியவர்களால் இன்று எவ்வளவு இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு எவ்வளவு எதிர்ப்பை தர வேண்டுமோ, இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளும் முயற்சிகளும் செய்யப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் மஸ்ஜிதை இன்று எடுத்திருக்கின்றார்கள், பள்ளி வாசல்களை இன்று கையில் எடுத்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதை அவர்கள் கையில் எடுத்திருப்பது, இன்று நமக்கு வேண்டுமானால் பாபர் மஸ்ஜித் முன்னால் நிற்கலாம். இன்று பாபர் மஸ்ஜிது இடிக்கப்பட்ட நாள். நம்முடைய உள்ளங்களில் நினைவுக்கு வருவது மஸ்ஜிது இடிக்கப்பட்டது பாபர் மஸ்ஜித் என்பதாக நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. அருமையானவர்களே, ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது. 12,000 மஸ்ஜிதுகள் இந்த இந்தியாவில் இடிக்கப்பட்டு இருக்கின்றது. 12,000 மஸ்ஜிதுகள். பாபர் மஸ்ஜித் நமக்கு மத்தியிலே பிரபலமாக அது பேசப்படுகின்றது. ஆனால் இதற்கு முன்பாக 12,000 மஸ்ஜிதுகள் இந்த இந்திய தேசத்தில் இடிக்கப்பட்டு இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் யஉலு வலா யுலா அலைஹி. இஸ்லாம் எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதோ அந்த தீனுல் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், அதனுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இது போன்ற தீனுல் இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய அஸ்திவாரங்களாக இருக்கக்கூடிய அதை இன்னைக்கு அழிப்பதற்கு, அதை அழித்தொழிப்பதற்குண்டான திட்டங்கள் இன்று தீட்டப்படுகின்றது. இதுவெல்லாம் ஒரு காலமும் வெற்றியை அவர்களுக்கு தேடித்தராது, தோல்வியை தான் அவர்களுக்கு வழங்கும். வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு தரக்கூடிய சான்றுகள் பெரியோர்கள். எவ்வளவு மக்களை அவர்கள் ஒன்று திரட்டினாலும் சரி, எவ்வளவு மீடியாக்கள் அவர்களுடைய கைகளில் வசப்படுத்தப்பட்டாலும் சரி,
இராணுவம் உட்பட அவர்களுக்கு வசப்படுத்தப்பட்டாலும் சரி, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மீடியாக்கள் இஸ்லாத்திலே வந்து சேரும், இராணுவங்கள் இஸ்லாத்திலே வந்து இணையும். அதற்குண்டான காலங்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இருக்குகின்றது. அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மீடியாக்கள் இஸ்லாத்தை பற்றி புகழ ஆரம்பித்துவிடும். இராணுவத்தினுடைய தளபதிகள் இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான தூய்மையான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதன் பிரகாரம் நடப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி ஃபிரௌன் செய்த திட்டம், சுமார் 80,000 சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினார். மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மார்க்கத்தையும் அழிப்பதற்காக வேண்டி 80,000 சூனியக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் பார்த்து அவர்களுடைய சக்தியை அவர்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமான பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வேலை ஆரம்பமானது. வஜுமிய ஸஹரத்து லிமீகாத் யௌமி மஅலூம், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றான். ஒரே நாளிலே மைதானத்திலே ஃபிரௌன் தன்னுடைய ஆட்களை ஒன்று திரட்டினான். அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்கின்றது, ஒரே நாளிலே மைதானத்திலே தன்னுடைய ஆட்களை ஃபிரௌன் ஒன்று திரட்டினான். ஃபஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த 80,000 சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சிகள் எடுபடாமல் போனது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ் வழங்கிய அந்த குதிரத்தின் காரணமாக அனைவரும் சரணாகதி அடைந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தீனுல் இஸ்லாத்தில் அவர்கள் இணைந்தார்கள் என்று குர்ஆன் நமக்கு தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள். பெரியோர்களே, சகோதரர்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். அந்த சூனியக்காரர்கள் மூசாவுடைய இறைவனையும் ஹாரூன் அவர்களுடைய இறைவனையும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனான அந்த அல்லாஹுவை, அந்த இறைவனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று அந்த சூனியக்காரர்கள் சொன்னதாக நாம் குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்க முடிகின்றது. ஆக எத்துணை சூழ்ச்சிகள் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் தீட்டப்பட்டாலும் சரி, இஸ்லாத்திற்கு முன்பாக அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபடியாக ஆகிவிடும். அது நிச்சயமாக வெற்றி பெறாது, தோல்வியைத்தான் சந்திக்கும் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஆதாரங்களாக, சான்றுகளாக இருக்குகின்றது. பெரியோர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆங்காங்கே மஸ்ஜிதுகள் இடிக்கப்படுகின்றது, புர்காக்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது, முத்தலாக்கு பிரச்சனை, ஷரியத்து சட்டங்கள், வக்ஃபு போன்ற எல்லா பிரச்சனைகளும் இன்று ஆளக்கூடியவர்களால், இஸ்லாத்திற்கு எதிரானவர்களால் இன்று பல்வேறுபட்ட முயற்சிகள், வேலைகள் செய்யப்பட்டு தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களை வாழ விடாமல் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து வாழ வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அருமையானவர்களே, இஸ்லாத்தினுடைய அடையாளங்களோடு நாம் வாழ வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள், முஸ்லீம்கள் என்று சொன்னால் சில அடையாளங்கள் இருக்குகின்றது. தொப்பி அணிந்திருக்க வேண்டும், தாடி வளர்க்க வேண்டும், ஷரியத்து சட்டத்தில் ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஹராமான வழியிலே நடக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இப்படி பல்வேறுபட்ட ஏவல் விலக்கல்கள் சூழ்ந்து ஒன்றிணைக்கப்பட்ட மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம். அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது மிளிர வேண்டும். பெரியோர்களே, அருமையானவர்களே, சமீபத்திலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஊபியிலே ஒரு மஸ்ஜிது, அந்த மஸ்ஜிதை இன்று அவர்கள் சொல்லக்கூடியது என்ன? இது ஹுமாயூன் காலத்திலே கட்டப்பட்டதாக தகவல்கள். இதற்கு முன்பாக கோயில்கள் இருந்தது, அதை இடித்து விட்டுத்தான் இதை கட்டியிருக்கின்றார்கள் என்று அதன் மீது பிரச்சனைகள். 5 இஸ்லாமிய இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். வலிமார்களுடைய மிகப்பெரிய மகானாக இருக்கக்கூடிய அஜ்மீர் ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தர்கா கோயில் இடிக்கப்பட்டு தர்கா கட்டப்பட்டு இருக்குகின்றது என்று இன்று பிரச்சனைகள். அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் திட்டமிட்டு சதி வேலைகளை அவர்கள் ஆரம்பித்து அதற்குண்டான வேலைகளை இன்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடிய நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாலி இலல்லாஹ் மசாஜிதுஹா. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வீடுகளிலேயே இடங்களிலேயே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வா அபுகலுல் பிலாலி இலல்லாஹி அஸ்வாகுஹா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே மிகவும் கெட்ட இடம் கடைவீதிகள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த சமூகம் மஸ்ஜிது தான் இறைவனுக்கு பிடித்தமான இடம், ரஹ்மத்துக்கள் கொட்டி இறங்கக்கூடிய இடம். நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை மஸ்ஜிதுகளில் வந்துதான் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். இன்னைக்கு மஸ்ஜிதுக்கே பிரச்சனை. அருமையானவர்களே, மஸ்ஜிதுகளில் இன்று காலி இடங்கள், ஜும்மாவினுடைய நாட்கள் இன்று லுகரை விட மிகவும் மோசமான நிலையிலே சென்று கொண்டு இருக்கின்றது. மற்ற நாட்களிலே 5 நேர வக்துக்கள் ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்குத்தான் கடமை என்பதை போன்று இன்று அவர்கள் மட்டும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு சமூகம் ஒதுக்கி வைத்து இருக்கின்றது. மஸ்ஜிதுகள் காலி இடங்களாக இன்று இருப்பதின் காரணமாக ஏன் இந்த சூழ்ச்சிகளும் இந்த சோதனைகளும் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சதி வேலைகளும் ஏன் நடைபெறாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் கையில் ஏந்தியது என்ன? தொழுகையை நியமமாக கடைபிடித்தார்கள். ஒரு சஹாபி கூட தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றவர்களாக அவர்கள் இருந்ததில்லை என்று ஹதீசுகளில் இல்லை. அனைவர்களும் தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஐங்கால தொழுகையான ஃபர்லான தொழுகையை எந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவத்தோடு தொழுதிருப்பார்கள் என்பதை இந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகம் உறங்கிக் கொண்டு இருக்கின்றது. மஸ்ஜிதுகளை இன்று ஏதோ சடங்குக்கு வந்து போகக்கூடிய இடங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. ஏதோ எப்பயாவது வர்றது போறது, யாராவது மௌத்தா போயிட்டா கூட்டம் வருது, அல்லது ஏதாவது கல்யாணமா கூட்டம் வருது. மஸ்ஜிதுகள் அதற்குத்தான் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவேதான் இன்று இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதை அழிப்பதற்குண்டான திட்டங்களை அவர்கள் வகுத்து அதிலே காய் நகர்த்தி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆங்காங்கே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளாக இடிப்பதற்கும் தகர்த்தறிவதற்கும் உண்டான சூழ்ச்சிகள் கையாளப்படுவதை இந்த சமூகம் பார்த்து விழிப்படையாமல், இதற்கு அசல் காரணங்கள் என்ன? ஈமானில் நம்முடைய பலகீனம், ஈமானில் நமக்கு இருக்கக்கூடிய பலகீனம், தொழுகை விஷயத்தில் குறைபாடுகள், அக்கறை இல்லை. இதிலே நாம் புத்துணர்வோடு நம்முடைய கடமையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் உறங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் வந்தால் மட்டும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிறோம். அங்கே பள்ளியாசில் இடிக்க போகிறானா, தாஜ்மஹால் இப்படி வந்துருச்சு அப்படி வந்து பேசுகிறோமே ஒழிய அதற்குண்டான நிரந்தர தீர்வு என்ன, அதை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான திட்டங்கள் என்ன என்பதை வகுக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் மஸ்ஜிதுகளை செழிப்பாக்க வேண்டும். இபாதத்துக்களின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, திக்ர்களின் மூலமாக, அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதின் மூலமாக பல்வேறுபட்ட சமூக பணிகளை இந்த மஸ்ஜிதிலிருந்து கையில் எடுத்து சமூக மக்களுக்கு பயன்படக்கூடிய பல்வேறுபட்ட சேவைகள் செய்யக்கூடிய மையமாக இந்த மஸ்ஜிதுகளை ஒரு காலத்தில் இருந்தது. அது மீண்டும் வருவதற்குண்டான வழிகளை நாம் கையாள்வதற்கு முன்வர வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் அல் குர்ஆன் ஷரீஃபையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து இருக்கின்றான். எனவே எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் எதிரிகளால் தீட்டப்பட்டாலும் அது வெற்றி வராது. அதிலே அவர்கள் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு
நாம் நம்முடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை செழிப்பாகுவதற்காக வேண்டி நிரந்தரமான முறையில் அங்கே நல்ல விதமாக இருப்பதற்கு மஸ்ஜிதுகளிலே வந்து தொழக்கூடிய பழக்கத்தை ஆண்கள் உருவாக்க வேண்டும். பள்ளிகளை நிரப்பி செழிப்பாக்க வேண்டும். அனைத்து நேரங்களிலும் இபாதத்துகளில் நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீனுடைய உதவி கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும் என்பதை ஆழமாக நாம் பதிய வைத்து கொண்டு, நாம் இது நாள் வரை இருந்த காலங்கள் போனதாக இருக்கட்டும், இனிமேலாவது இது போன்ற காரியங்களில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி ஆகுமான காலங்களில் நாம் செயல்பட்டு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய சமூகமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி